எவ்ரிவன், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 11 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மார்னிங் அலாரம் அடிச்சது அண்ட் டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் வர வரைக்கும் கலையரசன் அண்ட் ஆதிரை ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் டான்ஸ் முடிஞ்சது அண்ட் கிச்சன்ல எஃப்ஜே தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. ஆதிரை எஃப்ஜே கிட்ட வந்து பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. எஃப்ஜே தொண்டை கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டு பாட முடியாதுன்னா தோப்புக்கரனை போட சொன்னாங்க. எஃப்ஜேவும் போட்டாரு. திருப்பி எஃப்ஜே தோசை சுடும் போது ஆதிரை எஃப்ஜேவோட கையை பிடிச்சிட்டாங்க. அதனால எஃப்ஜேக்கு விடுன்னு சொல்லி கோவம் வந்து தோசை கரண்டி தோசை மாவு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உள்ள பெட்ரூம்ல போய் உட்காந்துட்டாரு. இத பார்த்த பாரு ரசிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா. ஆமா, 2 பேருக்கும் சண்டை. எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் முன்னாடியும் ஆதிரை கத்திட்டு இருந்தாங்க. செம டென்ஷன் ஆகுறாங்க இவங்க. ஆரு கனி எடுத்து திருடி வச்சிருந்த நட்டலாவும் சாக்லேட்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் வேற என்ன, எஃப்ஜே அண்ட் ஆதிரை திருப்பியும் சாரி கேட்டுட்டு ஒன்னா சேர்ந்துட்டாங்க. டாஸ்க் வந்தது. ஃபர்ஸ்ட் வியானா எலிமினேட் ஆனாங்க. நெக்ஸ்ட் பிரவி ஆதிரை எலிமினேட் ஆனாங்க. ரம்யா எலிமினேட் ஆயிட்டாங்க. அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்ல வின் பண்ணியாச்சு. சோ அவங்களுக்கு கிராண்ட் டின்னர் இருக்கு. பிக் பாஸ் வீட்ல ஜெயிக்கிற ஒருத்தருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். பாரு திவாகர் பேசிட்டு இருக்காங்க ரம்யாவை பத்தி. என்ன தெரியுமா, ரம்யாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறனால விளையாட்டுல இருந்து ரம்யாவை எலிமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா. அதாவது எல்லாரும் சேர்ந்து இவங்கள தடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்களா. ஆனா உடம்பு சரியில்லைனாலும் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரம்யா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பாரு திவாகர் கிட்ட எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. லைக் உடம்பு சரியில்லைன்னா இவங்களை ஜெயிக்க வச்சிருவோம்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ரம்யாவும் அதை சொன்னாங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க மயக்கம் போட்டு நேத்து விழுந்தாங்க இல்லையா, அதுவே எனக்கு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரம்யா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் ஆனாலுமே ரம்யா சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதன்ட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட குழந்தை இருக்காங்க, அட்லீஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கு. அவங்க எப்படி அனாதையாக முடியும்? அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க படிச்சிருந்தா கலெக்டரா இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் படிக்காமையே வேற வழி இருக்கு வேலை செய்ய. சோ இந்த வழியை சூஸ் பண்ணிருக்க வேணாம். அப்படியே படிச்சிருந்தாலுமே அவங்க இப்படி சம்பாதிக்கிற மாதிரியும் இந்த நிலைமைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. சோ அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி ப்ளே பண்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் மாஸ்க் டாஸ்க்ல எஃப்ஜே எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்ப சபரி, துஷார் அண்ட் கமருதீன் மட்டும் தான் இருக்காங்க. சபரியும் எலிமினேட் ஆயிட்டாங்க. இப்ப துஷார் அண்ட் கமருதீன் மட்டும் தான் இருக்காங்க. அவங்களோட மாஸ்க் அவங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கமருதீன் வின் பண்ணிட்டாரு. அண்ட் பார்வதி திவாகர் பேசிட்டு இருந்தாங்க. கமருதீன் வின் பண்ணது யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா துஷார் வின் பண்ணியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா துஷார் டோட்டல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சொல்றது மட்டும் தான் கேக்குறாங்களே தவிர தலையா இருந்து அவர் அந்த இடத்துல யோசிக்கவே இல்லை. இது நம்மளும் தான் பாத்திருப்போம். இஷ்யூ வரும்போது எல்லாரும் சொல்றதுதான் கேக்குறாங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் சொல்றதா கேக்குறாரே தவிர அவரா அந்த இடத்துல இருந்து யோசிச்சு எதுவுமே பண்ணல. சோ எஸ், பார்வதி அண்ட் திவாகர் பேசுறது கரெக்ட் தான். எஃப்ஜே அங்கேயும் இங்கேயும் தூங்கிட்டு இருந்தாங்க. யாருமே மைக் சரியா மாட்டல. ஏன் துஷாரே மைக் சரியாம மாட்டாம அரோரா கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து பிக் பாஸ்க்கு கோவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் லிவிங் ரூம்ல கூப்பிட்டு தலை போஸ்டிங்க்கு நீ வர்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனை துஷார் கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம கமிங் வீக் கேப்டன்சி டாஸ்க்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். துஷார் பாத்ரூம்ல போய் அழுதுட்டு இருந்தாங்க. அண்ட் நிஜமா இதுக்கெல்லாம் காரணம் அரோரா தான் சொல்லுவேன். அரோரா அவங்க கேமையும் சரியா விளையாடாம துஷாரோட கேமையும் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஏன்னா துஷார் எல்லாமே கரெக்டா தான் விளையாண்டுருந்தாரு, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாரு. அண்ட் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அரோரா. இந்த வீக் கண்டிப்பா அவங்க போனா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. என்னதான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு கிராண்ட் டின்னர் கிடைச்சாலுமே டீலக்ஸ் ஹவுஸுக்காக குக் பண்ணிட்டு தான் போறாங்க. அண்ட் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, வியன்னா, சுபிக்ஷா, ரம்யா இவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு தோணுது. நெக்ஸ்ட் வீக் அவங்க கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்துதான் ஆகணும். வியன்னா ரொம்ப கேமரா கான்ஷியஸா இருக்காங்க. எப்படின்னா, நேத்து ஒரு ப்ராப்ளம் நடந்தது இல்லையா, அரோரா வந்துட்டு சொன்னாங்க யூ ஆர் லையிங் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கு சாரியும் கேட்டுட்டாங்க எல்லாத்துக்கு முன்னாடியும். பட் ஸ்டில் அவங்க அரோராவை கூப்பிட்டு எல்லா கேமரா முன்னாடி நின்று சாரி கேளுன்னு சொல்றாங்க. அவ்வளவு கான்ஷியஸா கேமரா கான்ஷியஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஆனா அவங்களோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இப்படி இங்க வந்து இவ்வளவு இதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இமேஜுக்காக அவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளவுதான், எபிசோட் முடிஞ்சது. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.